தலைமுறை தலைமுறையா தொடர்ற வறுமைங்கிற சங்கிலியை உடைக்க முடியாம தவிக்கிறீங்களா? எவ்வளவுதான் நேர்மையா உழைச்சாலும் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லையா? வாழ்க்கை ஒரு அடி முன்னாடி போனா 4 அடி பின்னாடி வருதா? கவலைப்படாதீங்க. அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். அவன் நாடினால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை. இன்றைக்கு உங்க கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும், குறிப்பாக உங்க சந்ததியினர் கூட வறுமையை சந்திக்கக்கூடாது என்ற உங்களுடைய ஏக்கத்திற்கும் ஒரு தீர்வாக அமையக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த துஆவைப் பற்றித்தான் நாம பார்க்கப் போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிரியமான தோழர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காகச் செய்த ஒரு அற்புதமான துஆதான் இது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுமார் 10 ஆண்டுகள் நபிகளாருக்கு பணிவிடை செய்தார்கள். அப்போது அவர்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட இந்த துஆவின் பலனாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீண்ட ஆயுளையும் 100க்கும் மேற்பட்ட பிள்ளைகளையும் கணக்கிலடங்கா செல்வத்தையும் பெற்றுத் திகழ்ந்தார்கள். அந்த துஆ இதுதான்: அல்லாஹும்ம அக்ஸிர் மாலி வவலதி வபாரிக் லீ ஃபீமா அஅதைதனி. அல்லாஹும்ம அக்ஸிர் மாலி வவலதி வபாரிக் லீ ஃபீமா அஅதைதனி. யா அல்லாஹ், என் செல்வத்தையும் என் பிள்ளைகளையும் அதிகப்படுத்துவாயாக. மேலும் நீ எனக்கு வழங்கிய அனைத்திலும் பறக்கச் செய்வாயாக. அருள் வளத்தை பொழிவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ அப்படியே பலித்தது என்பதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே பிற்காலத்தில் உறுதிப்படுத்தினார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மதீனாவில் ஒரு தோட்டம் இருந்தது. மற்றவர்களின் தோட்டங்கள் வருடத்தில் ஒருமுறை மட்டுமே பலன் தரும் நிலையில் இவர்களது தோட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆவின் பரக்கத்தால் வருடத்திற்கு 2 முறை பலன் தந்தது. அந்த தோட்டத்திலிருந்து கஸ்தூரியின் மணம் வீசும் என்றும் குறிப்புகள் உள்ளன. நம்மில் பலருக்கு செல்வம் இருக்கும், ஆனால் அதை அனுபவிக்க பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள். சிலருக்கு பிள்ளைகள் இருப்பார்கள், ஆனால் அவர்களை வளர்க்க செல்வம் இருக்காது. இந்த துஆவில் இந்த இரண்டுமே கேட்கப்படுகிறது. அதையெல்லாம் விட முக்கியமானது பரக்கத். ஒருவனிடம் கோடி ரூபாய் இருக்கலாம், ஆனால் நிம்மதி இருக்காது. ஆனால் அல்லாஹ் பரக்கத் செய்துவிட்டால் குறைந்த வருமானத்திலும் நிம்மதியும் ஆரோக்கியமான சந்ததியும் மனநிறைவும் கிடைக்கும். தலைமுறை வறுமையை உடைக்க அதிகமான செல்வம் மட்டும் போதாது, அந்த செல்வத்தில் பரக்கத் தேவை. அதைத்தான் இந்த துஆ உறுதி செய்கிறது. இந்த துஆவை எப்போது ஓதலாம்? ஒவ்வொரு நேரத் தொழுகைக்குப் பிறகும், குறிப்பாக அதிகாலை நேரத்திலும் தூங்குவதற்கு முன்பும் முழு நம்பிக்கையோடு ஓதி வாருங்கள். உங்கள் உழைப்போடு சேர்த்து அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த துஆவை ஓதினால் இன்ஷா அல்லாஹ் வறுமை என்ற இருள் விலகி உங்கள் வாழ்விலும் உங்கள் பிள்ளைகளின் வாழ்விலும் ஒளி பிறக்கும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹலாலான ரிஸ்கையும் நற்சந்ததிகளையும் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். இனிமேல் வறுமையை நினைச்சு கவலைப்படாதீங்க. இந்த சக்தி வாய்ந்த துஆவை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியா மாத்திக்கோங்க. உங்கள் பிள்ளைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் குறையாத செல்வத்தையும் கண் குளிர்ச்சியான நற்சந்ததிகளையும் தருவானாக. ஆமீன். நாம் எல்லாரும் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறோம். நம்ம கஷ்டங்கள், நோய்கள், தேவைகள்னு எல்லாத்துக்காகவும் மன்றாடுறோம். ஆனா நம்ம கேட்கிற துஆ உடனே ஏற்றுக்கொள்ளப்படணும்னு ஒரு ஆசை நம்ம எல்லாருக்குமே இருக்குதானே? நம்ம வார்த்தைகள் அல்லாஹ்வை நேரா போய்ச் சேரணும்னு விரும்புவோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க தொழுகையில நிக்கிறீங்க, சில வார்த்தைகளைச் சொல்றீங்க. நீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வானத்தோட அத்தனை கதவுகளும் உங்களுக்காக திறக்குது. நினைச்சு பார்க்கவே மெய்சிலிருக்குது இல்லையா? ஆமாம், அப்படி ஒரு சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல நிஜமாகவே நடந்தது. தொழுகையில ஒரு நபித்தோழர் சொன்ன சில வார்த்தைகளைக் கேட்டு அதற்காக வானத்தின் வாசல்கள் திறந்ததை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். ஒரே ஒரு திக்ர் வானத்தின் 12 வாசல்களையும் திறந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே ஆச்சரியப்படுத்திய அந்த வார்த்தைகள் என்ன? அதுக்கு பின்னாடி இருக்கிற சக்தி என்ன? அதை எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தி அல்லாஹ்வின் அருளை பெறலாம்? வாங்க, அந்த ரகசியத்தை இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். வாங்க, அந்த சம்பவத்துக்குள்ளேயே பயணம் செய்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களுக்கு இமாமா நின்னு
தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா நபித்தோழர்களும் ரொம்ப பணிவோட பக்தியோட அல்லாஹ்வை வணங்கிட்டு இருக்கிறாங்க. தொழுகை தொடங்குது. முதல் தக்பீருக்குப் பிறகு எல்லாரும் மனசுக்குள்ள ஆரம்ப துவாக்களை ஓதிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் கொஞ்சம் மூச்சு வாங்கினவராக ஓடி வந்து தொழுகையில சேர்றார். அவர் தாமதமா வந்திருக்கலாம், இல்ல வேகமா நடந்து வந்திருக்கலாம். தொழுகையில இணைஞ்சதும் தக்பீர் சொல்லிட்டு கொஞ்சம் சத்தமா சில வார்த்தைகளைச் சொல்றார். தொழுகை முடிஞ்சதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களைப் பார்த்து திரும்புறாங்க. அவங்க முகத்துல ஒரு ஆச்சரியம் தெரியுது. அவங்க கேக்குறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சில வார்த்தைகளைச் சொன்னவர் யார்? சபையில ஒரு நிசப்தம். அந்த வார்த்தைகளைச் சொன்ன நபித்தோழருக்கு ஒரு சின்ன தயக்கம். ஒருவேளை தொழுகையில சத்தமா ஓதினது தப்போ? இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதாததை நாம புதுசா சொன்னது பிழையோன்னு பயந்திருக்கலாம். அதனால அமைதியா இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் கேக்குறாங்க, யார் அந்த வார்த்தைகளைச் சொன்னது? அவர் எந்த தவறான வார்த்தையையும் சொல்லவில்லை. இந்த வார்த்தைகள் அந்த நபித்தோழருக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது. அவர் மெதுவா எழுந்து, அல்லாஹ்வின் தூதரே, அது நான்தான் என்று பணிவா சொல்றார். அப்போதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆச்சரியமான செய்தியை சொல்றாங்க. நான் ஆச்சரியப்பட்டேன். நீங்க சொன்ன அந்த வார்த்தைகளுக்காக வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு விட்டன. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிம்ல 601வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு அறிவிப்புல 12 வானவர்கள் அந்த வார்த்தைகளை யார் முதல்ல அல்லாஹ்விடம் கொண்டு போறதுன்னு போட்டி போடுவதை நான் பார்த்தேன் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக வருது. சுப்ஹானல்லாஹ், யோசிச்சுப் பாருங்க சகோதர சகோதரிகளே. ஒரு அடியான் சொன்ன சில வார்த்தைகளுக்காக வானத்தோட கதவுகள் திறக்குது. வானவர்கள் அதை கொண்டு போக போட்டி போடுறாங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அல்லாஹ்வுக்கு அவ்வளவு பிடிச்சமான அந்த வார்த்தைகள் என்னவா இருக்கும்? அல்லாஹு அக்பரு கபீரன் வல்ஹம்துலில்லாஹி கஸீரன் வசுப்ஹானல்லாஹி புக்ரதன் வ அஸீலன். அல்லாஹ் மிகப் பெரியவன் என்று பெருமைப்படுத்துகிறேன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது என்று அதிகமாக போற்றுகிறேன். அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று காலையிலும் மாலையிலும் அவனை துதிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி 12 வானவர்கள் இந்த புனிதமான வார்த்தைகளை யார் முதல்ல அல்லாஹ் கிட்ட கொண்டு போய் சமர்ப்பிக்கிறதுன்னு போட்டி போட்டாங்க. இதோட அர்த்தம் என்ன? வானவர்கள் அல்லாஹ்வோட கட்டளைக்கு ஒருபோதும் மாறு செய்ய மாட்டாங்க.